அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா ஸக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா லம் நஜ்அல் லஹு மின் கப்லு சமிய்யா. ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அதீம். அல்ஹம்துலில்லாஹ். அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் புனிதமான நபி பிறந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே வளமான வாழ்விற்கு வள்ளல் நபியின் வழிகாட்டுதல்கள் என்ற தலைப்பின் கீழே சில தகவல்கள். அந்த அடிப்படையில் ஒரு மனிதனுடைய வாழ்வு வளமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் குழந்தை பிறந்தவுடன் அழகிய பெயர் சூட்ட வேண்டும். குழந்தையினுடைய பெயருக்கு தகுந்தாற்போல் அவர்களுடைய வாழ்க்கை அமையும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல்கள். அல்லாஹ் குர்ஆனில் ஸக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகனுக்கு சுப செய்தியை சொல்லி அல்லாஹ் அந்த குழந்தைக்கு யஹ்யான்னு பேர் வச்சதா சொல்லுவான். யா ஸக்கரியா இன்னானு பஷ்ஷிருக்க பிகுலாம், ஒரு குலாமை கொண்டு உங்களுக்கு நாம் சுப செய்தி சொல்கிறோம். இஸ்முஹு யஹ்யா, அந்த குழந்தைக்கு பேர் யஹ்யா. லம் நஜ்அல் லஹு மின் கப்லு சமிய்யா, இதற்கு முன்னாடி இந்த பேரை யாருக்குமே வைக்கல அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆக குழந்தைக்கு பேர் வைக்கும்போது எப்படி குழந்தை பிறந்தவுடனே பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம். எனவே அதனுடைய பெயரும் சிறந்த பெயராக இருக்கணும், அழகிய பெயராக இருக்கணும், நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்கிற பெயராக இருக்கணுங்கிறதுல கவனமாக இருக்கணும். பெயரின் மூலம்தான் ஒரு மனிதனை பிரித்து அறிய முடியுது. காலமாக இன்ன மனிதர் இவர்தான் அவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அடையாளமாகவும் பெயர் இருக்கிறது. எனவே ஏதோ ஒரு பெயர்களை சூட்டக்கூடாது, பெயர் சூட்டுவதில் அலட்சியமாகவும் இருந்துவிடக்கூடாது என்பதை நாம் கொஞ்சம் கவனிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மகளார் ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஹசன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பெற்றெடுத்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட கொண்டு வரப்பட்டுச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதில் பாங்கு சொன்னாங்க அப்படிங்கிற அந்த ஹதீஸை பார்க்கின்றோம். எனவே குழந்தை பிறந்தவுடனே முதல் வார்த்தை அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையாக இருக்கணும். முதல் வார்த்தை அல்லாஹுங்கிற அந்த வார்த்தையாக இருப்பதற்கு முயற்சி செய்யணும். இன்றைக்கி குழந்தை பிறந்த உடனே பெற்றோர்கிட்ட கொடுக்கறதில்ல, அதை பார்க்க முடியறதில்ல, நிறைய அதில் தொய்வுகள் இருக்கிறது, ஒரு கவனமின்மையும் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய யார் உடன் இருக்கிறார்களோ அந்த பெண்களே கூட குழந்தையை தூக்கி சலாம் சொல்லி அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடிய முதல் வார்த்தையை மொழிந்து விடுவது ஆக சிறந்த ஒரு தருணமாக இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அதை தூக்கிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ட்ட நான் வந்தேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைக்கு இப்ராஹீம் அப்படின்னு பெயர் சூட்டி பேரித்தம்பழத்தை மென்று அதை என்ன செஞ்சாங்க, அந்த நீரை எடுத்து குழந்தையினுடைய வாயில் ஊட்டி விட்டார்கள். அதுவும் இல்லாமல் அந்த குழந்தைக்காக அல்லாஹுவிடத்தில் துவா செஞ்சாங்க. அப்புறமா என்கிட்ட அந்த குழந்தையை கொடுத்தாங்கங்கிற ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக பிறந்த குழந்தை முதல் வார்த்தையை செவியறணும். அது அல்லாஹுக்கு மிகவும் பிரியமான ஏகத்துவத்தை போதிக்கக்கூடிய அல்லாஹுங்கிற அந்த வார்த்தையாக இருக்கணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, அழகிய முறையில் பேர் வச்சுருக்கிறாங்க. பேரித்தம்பழத்தை மென்று அந்த உமிழ் நீரை அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்குறாங்கங்கிறதையும் பார்க்குறோம். ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான பெரியவர்களை அழைத்து இல்லை ஆலிம்களை அழைத்து இது மாதிரியான அமல்களை செய்வது நபியினுடைய வழிமுறையாக சுன்னத்தாக இருந்து கொண்டு இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்னக்கும் துதுஊன யௌமல் கியாமத்தி பி அஸ்மாயிக்கும் வ அஸ்மாயி ஆபாயிக்கும் ஃப அஹ்ஸினு அஸ்மாக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் குழந்தைக்கு மறுமை நாளில் உங்கள் தந்தையின் பெயரில் தான் அழைக்கப்படும். அதனால் என்ன செய்யுங்க, அழகிய பெயரை சூட்டிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எனக்கு அஹமது அப்படின்னு பேர் வைக்கப்பட்டுச்சு, இதற்கு முன்பு யாருக்குமே என்ன செய்யலை, இந்த பேர் வைக்கப்படலை. அதே மாதிரி எனக்கு வைத்த இந்த பேரை அல்லாஹ் குர்ஆனில் என்ன செஞ்சுருக்கிறான், சொல்லி காட்டியிருக்கிறாங்கிறதையும் சொல்லுவாங்க. இப்போ மார்க்க மேதைகள் விளக்கம் சொல்கிறாங்க, உலகத்தை படைத்தது முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரை அஹமதுங்கிற பேர் யாருக்குமே வைக்கலை. அதே மாதிரி அஹமதுங்கிற அந்த சிறப்பு பேரை தூதர்களில் எவருக்கும் சூட்டாமல்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இது பேர் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு சுப செய்தி சொன்ன வரலாறும் குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே மாதிரி சில பேர்களை வைக்கிறதுல இருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும். உங்களில் குழந்தைக்கு இறை தூதரினுடைய பெயரை சூட்டுங்கள். மேலும் பெயர்களில் அல்லாஹுக்கு மிகவும் பிரியமானது அப்துர் ரஹ்மான், அப்துல்லா அப்படிங்கிறது. அதே மாதிரி பெயரில் மிகவும் உண்மையானது ஹாரிஸ், ஹம்மாம் என்பது. பெயர்களில் மிகவும் அருவருப்பானது ஹர்ப், யுத்தம், முர்ரா, கசப்பு என்பதாகும் அப்படிங்கிற ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக பேர் வைக்கும்போது அல்லாஹுவினுடைய பெயரை இணைத்து நான் அடிமைங்கிற அப்தையை இணைத்து வைக்கிறது தான் ஆக சிறந்த வழிமுறையாக இருக்குது. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மறுமை நாளில் அல்லாட்ட மிகவும் கேவலமான பெயருடையவர் உலகத்தில் மலிக்குல் முல்க், மன்னாதி மன்னன் அப்படிங்கிற பெயரை பெற்றவர் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அதனால் இது மாதிரியான பெயர்களை எல்லாம் வைக்கிறதுல இருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு பாதையில் போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு மலை இருக்கும். இந்த மலைக்கு என்ன பேருன்னு கேட்பாங்க. பாலிஹுல் முக்ஸு, துன்பத்தை கொடுக்கறது அப்படிங்கிற பொருள் கொண்ட பேர் இருக்குது. உடனே அந்த மலை பக்கம் போகாமல் திரும்பி வேறு பக்கம் போனாங்கன்னு வரலாறை பார்க்குறோம். இப்போ மனிதனுக்கு மட்டும் அருவருப்பான கெட்ட பேர்களை சூட்டக்கூடாது, இடங்களுக்கும் நல்ல பேராக இருக்குதான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். எங்கே கெட்ட பேராக இருக்குமோ அங்கே என்ன செய்கிறதில்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கம் கூட போகிறதில்லைங்கிறதையும் வரலாற்றில் பார்க்குறோம். அதே மாதிரி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, தூமத்துல் ஜந்தல் அப்படிங்கிற பகுதியை சார்ந்த ஒரு மன்னர் உகைதிர் அப்படிங்கிறவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு பட்டு துணியை அன்பளிப்பாக கொடுத்தாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பட்டு துணியை முக்காடுகளாக வெட்டி ஃபாத்திமாக்களுக்கு இடையே பங்கு வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க குடும்பத்தில் 3 ஃபாத்திமாக்கள் இருந்திருக்கிறாங்க. ஒன்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவி ஃபாத்திமா பின்த் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மகளால். ரெண்டாவது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயார் ஃபாத்திமா பின்த் அசது. மூணாவது ஃபாத்திமா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உடன் பிறந்த சச்சாவுடைய அந்த மகள் ஃபாத்திமா பின்த் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதே மாதிரி வலீதுங்கிறவர் தன் மகனுக்கு வலீதுன்ற பேரை வச்சிருக்கிறார். இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பேர் இருக்குதுன்னு சொன்னால் அதே பேரையே வைக்கிறதா, வேறு பேர் வைக்கணும், புதுசாக வைக்கணும் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. ஏன்னா அழகிய பெயராக இருந்தால் எத்தனை குழந்தைக்கு வேணாலும் அந்த பெயரை வைக்கலாம் என்பது தான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல்கள். ஆக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படியாக குழந்தைக்கு பெயர் சூட்டும் போது கொஞ்சம் கவனிக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நவீனமாக இருக்கணும், ஃபேஷனாக இருக்கணும், புதுசாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. வாயில் நுழையாத பேர், அரபுகளுக்கு அர்த்தமே இல்லாத நிறைய பெயர்கள் யூதர்களுடைய கைவண்ணத்தில் கூகுளில் அதில் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த பேரை பார்த்துட்டு இதைத்தான் வைப்பேன் அப்படின்னு பிடிவாதம் முடிக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு யோசித்தா கூட அதை கண்டுபிடிக்கிறதே சிரமமாக இருக்குது. அந்த அளவுக்கு பல அர்த்தங்கள் உள்ள ஏதாவது ஒரு பேரையும் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நவீனம், இன்றைக்கி இருக்கிற இந்த ஜென்ரேஷன் இணையத்தை பார்த்து பேர் வைக்கிறதுலாம் ரொம்ப முக்கியத்துவம் படுறாங்க. அதே மாதிரி பேர் இருக்கிறதே அது தலைவீதியை நிர்ணயிக்கிறது. முஸையிப்னு ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, என் தந்தை ஹசன் பின் அபி வஹபு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்முக்கு உன் பேர் என்னன்னு கேட்டாங்க. என் பேர் ஹசுனு முரடு அப்படின்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹுலுன், இல்லை இனிமே நீ சஹுல் மென்மை முரடுங்கிற பேரை மாற்றிருன்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், என் தந்தை சூட்டிய பெயரை நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு. காலம் போச்சு. கொஞ்ச நாளைக்கு பின்னாடி அந்த குடும்பத்தாரே சொல்லுவாங்க, அவர் எப்போவுமே அவர்கிட்ட முரட்டுத்தனம் நீடித்திருந்தது அப்படின்னு. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒருத்தர்கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்பாங்க. அவர் ஜம்ரத்துன் அப்படின்டுவார். ஜம்ரத்துன்னா தீப்பொறி. அப்போ நீ யாருடைய மகன் அப்படின்னு கேட்பாங்க. அவர் ஷிஹாபின் மகன். ஷிஹாபுனா தீக்கங்கு. நீ எந்த கூட்டத்தை சார்ந்தவர்னு கேட்பாங்க. அவனா ஹர்கா, தீ எரிப்பவர் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை சொல்லுவார் அவர். இப்போ உங்கள் இருப்பிடம் எங்கே இருக்குது? ஹர்ரத்துன் நார், தீயின் சூடு அப்படின்னு சொல்லுவார். நீ எந்த பகுதியில் வாழ்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே சாதுல்லா லலாலா, கொழுந்து விட்டெறியக்கூடிய தீ அப்படின்னு அவர் சொல்லுவார். இதையெல்லாம் கேட்டுட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, உன் குடும்பத்தை போய்ப்பார், உன் உற்றார் உறவினர்லாம் போய்ப்பார், அவர்களெல்லாம் எரிந்து சாம்பலாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே நடந்திருந்தது என்பது வரலாறு. ஆக
பெயருக்கேற்ற பிரதிபலிப்பு ஏற்படும் என்பது இருக்குது. அதனால் பெயர் அழகிய பெயர்கள் வைக்கணும். உச்சியிலிருந்து உள்ளங்காது முதல் உடுத்துற ஆடை வரை அனைத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், தேடி தேடி பார்க்குறோம். ஃபேஷனாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆக குழந்தைகளுடைய பெயரும் நல்ல பேராக இருக்கணும்னு நினைக்கணும். ஃபேஷனாக இருக்கணும், புதுசாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு ஹசரத்திட்ட ஒருத்தர் கேட்டார், நல்ல பேர் சொல்லுங்கள் ஹசரத் அப்படின்னு சொல்லி. ஹசரத்தும் சொன்னாங்க, பல நபிமார்கள், நபித்தோழர்கள், நல்லவர்கள் இந்த பெயரெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இதெல்லாம் ஓல்டாக இருக்குது, புதுசாக ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்ற உடனே கோபத்தில் ஹுமையர், ஹொனைசீர் அப்படின்னு பேர் வையின்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்ட உடனே ஹொமையர்னா கழுதைக்குட்டி, ஹொனைசர்னா பன்றிக்குட்டி அப்படின்னு சொன்னாங்க. இது பரவாயில்லையான்னு கேட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரே இதாக போயிடுச்சு, கவலையாக போயிடுச்சு. அப்போ திருப்பி சொன்னாங்க ரசூலுல்லாஹ், திருப்பி அந்த ஹசரத் சொன்னாரா, குர்ஆனில் உள்ள பெயரா அந்த பெயர் சூட்டி இருக்குது வேணாம், இந்த பெயர் சூட்டி இருக்குது வேணாம் அப்படிங்கிறீங்க. குர்ஆனில் பல பரவலாக நற்செயல்கள் நல்ல பெயர்களை வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ குர்ஆனில் இருக்கக்கூடிய பெயர் ஹாமானு, ஃபிரௌனு இதை வைங்கன்னு சொன்னார். இப்போ இதுவும் புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது, யாருக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானவங்க, இந்த பெயரையும் வைக்கக்கூடாதுன்னு சொன்னதற்கு பின்பு அவர்கள் விளங்கி கொண்டார்கள் என்று ஒரு நகைச்சுவையாக சொல்லப்படும். இருந்தாலும் பெயர் வைக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனிக்கணும். ஒவ்வொரு தந்தைக்கும் ஒரு குழந்தைக்கான முதல் கடமை அழகிய பெயர் சூட்டுவது என்பதை உணர வேண்டும். குழந்தையினுடைய பெயர்கள் தலைவிதியை நிர்ணயிக்கிறது. குழந்தையினுடைய பெயர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை அதே போல அமைத்து காட்டுகிறது. எனவே பெயர் வைக்கும்போது கவனிக்கணும். கண்ட பெயர்களை வைத்து குழந்தைகளினுடைய வாழ்வை வீணாக்கிவிடக்கூடாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக வழிகாட்டுகிறார்கள். எனவே அழகிய பெயர் சூட்டுவோம், குழந்தைகளின் வாழ்வை அழகாக்குவோம், வள்ளல் நபியின் வழியை பின்பற்றுவோம். அல்லாஹ் அருள் புரியட்டும்.